Taste the Daily. வணக்கம் மணிலா. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் திருவாரூர் மாவட்டத்திலே இடதுசாரிகள் கட்சி, அதே போல திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமாக பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் வெள்ளமாக காட்சியிருக்கிறது, கடலை போல காட்சியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு பல சேவைகளை ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் தொடர்ந்து செய்து வருகிறது. இன்றைக்கு மக்களுடைய எழுச்சியை பார்த்து ஆளுகிற திமுக அரசு மிரண்டு இருக்கிறது. மக்களுடைய எழுச்சியை பார்த்து திமுக அரசு இன்றைக்கு அச்சத்திலே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு செல்லுகிற இடங்களில் எல்லாம் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்லுகிற பொழுது ஆயிரக்கணக்கான மாற்றுக் கட்சிகளிலிருந்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்பது மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக தொடங்கப்பட்ட புரட்சி தலைவர் இதய தெய்வம் நிறுவன தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆருடைய காலம் தொடங்கி அதிமுகவுடைய பொதுச்செயலாக இருந்து மக்கள் மனதிலே ஜெயலலிதாவுடைய காலம் தொடங்கி தொடர்ந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களுக்காக பல்வேறு பகுதிகளை, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வளர்ச்சிக்காக, மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு என்பதால் இன்றைக்கு மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இன்றைக்கு பெருமையோடு வரவேற்பதாகவும் தாங்கள் அதிமுகவிலே மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களோடு குழு புகைப்படத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மக்களுக்காக, மக்கள் துறைகளில் மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்திட வேண்டும், மக்களுக்காக இந்த கட்சி தொடர்ந்து பல்வேறு சேவைகளை ஆற்ற வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.